வெளியே வந்துட்டாரு. வந்துட்டான்டா வந்துட்டான்டா கால அந்த மாதிரி சரத் வீரசேகர வந்து என்ன சொல்றாரு இன்னைக்கு, கோட்டாபே ராஜபக்சவை ஈஸ்டர் தாக்குதல் இந்த விவகாரத்திலே சிக்க வைக்க பார்க்கிறார்கள். ගෝටාබය බලයට ගේන්න කරපු දේශපාලන කුමන්තනයක් කියලා පෙන්වන්න හදන නින්දිත වෑමක් හැටියට තමයි අපි මේක දකින්නේ. அப்படின்னு அப்பாவி ஐயோ பாவம். இல்ல சிக்க வைக்க பாக்குறார்கள், பார்க்கிறார்கள். சரியான இடத்துக்கு வந்து விட்டார்கள். வந்து விட்டார்கள். திருச்சேரி வீர வந்து என்னட்ட நாட்டத்தாடாப்பான்னு கேக்குறான். அது பின்னுக்கு போறவங்களும் அடுத்த ஜனாதிபதி வரத்தான் அடுத்த ஜனாதிபதி வரத்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போறாங்க. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. இதெல்லாம் ஒரு இந்த அறிகுறி நல்லா இல்ல. அந்த பயணத்தையே அனுரவோ சகித்தோ நாமளோ திளித்தோ இப்படியே போனா sorry.com தான் ஒன்னும் செஞ்சிக்க முடியாது அப்படின்னு ஐஎம்எஃப்க்கு எதிர்ப்பு தெரிவிச்சு விமல் பேசியிருக்காரு. රනිල් ආවා අනුර ආවා එහෙට සජිත් ආවා නාමල් ආවා මොකා ආවත් යන්නේ මේ පාරේ නම් sorry.com. எங்க போறதா, அவர்கிட்ட போறதா? அவரை கூட்டு வந்து எங்கேயாச்சும் எங்க ஐயா போறது, எங்க போறது, ஓடுவோமா, ஓடி போயிட்டு பூ வைக்க போயிட்டு விழுகுவோமா அப்படின்னு தான் கட்சியை பிடிக்கிறதுக்கு நாட்டுல குண்டு வச்ச ஒரு கேவலமானவங்க எல்லாம் இந்த எதிர்கட்சியில இருக்கிறவங்க. அவங்களுக்கு இப்ப இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு எதையும் செய்யறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஆனா அனுர விழிப்பாக இருக்க வேண்டும். அனுர விழிப்பா இருக்கல என்று சொன்னால் அனுரோட தலையிலே மண்ணளி போடுவாங்க. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன கதை, என்ன ஊருக்குள்ள கணக்கு கதை நடக்குது, கணக்கு சம்பவம் இருக்குது, தீர்ப்புகள்லாம் வெளியாகிட்டு இருக்கு. ஒரே இது அதிரடியா தான் இருக்கு. பார்க்க போனா என்னன்னா கோட்டாபே ராஜபக்சவுக்கு பயணத்தடையில இருந்து நாங்க ஆரம்பிப்போம். இன்னைக்கு அதுதான் செய்தியே. பயணத்தடைன்றதை விட டீல்சான் எனக்கு இருக்கிற கவலை அச்சம் என்னன்னு சொன்னால் இவங்களே ஏதாவது நாட்டை குழப்பி விட்டுருவாங்களோ உண்டு. அதுதான் இப்ப நேத்து தான் விசாக்கூடு ஒண்ணு உடைஞ்சிச்சு. போற இல்ல விசாக்கூடு உடைஞ்சதுல விசாக்கூடு உடைஞ்சதுல அந்த பீடாதிபதி அந்த பகுதிக்குரிய பீடாதிபதி அறிக்கை பார்த்திருப்பீங்க. மதிலால ஏறி வந்திருக்காங்க முகமூடி அடிச்சவங்க. சரியா, முகமூடி அடிஞ்சவங்க மதிலால ஏறி வந்ததான் இங்க அவதானிக்கப்பட வேண்டியிருக்கு. அந்த முகமூடி அடிஞ்சவங்க எங்க இருந்து வந்தாங்க? அல்லது பல்கலைக்கழகத்துல சிசிடிவி ஒன்றும் இல்லையா? ரெண்டு கேள்வி இருக்கு. பதில் இல்ல இல்ல அதான் இன்னைக்கு சிங்கள சகோதரர் ஒருத்தர் போட்டிருக்காரு பேஸ்புக்ல. போற போக்க பார்த்தா அதுவும் நீதிமன்றத்தில இருந்து வார ஒவ்வொரு விடயங்கள் வெளிக்கொண்டு வரப்பட விடயங்களை பார்த்தா ஒரு விசா கூட முன்னுக்கு இன்னும் பல விசா கூடங்களுடைய வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு என்ன சொல்ல வர்றாருன்னா, இனவாத ரீதியான பல பிரச்சனைகள் முன்னுக்கு வரும். வந்து என்ன செய்வாங்க, இந்த பிரச்சனைகளை வச்சு நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி ஆக்குவோம், திலீப் ஜனாதிபதி ஆக்குவோம், இந்த அரசாங்கம் சரியில்லை, இந்த அரசாங்கத்துலதான் இனவாதம் அப்படியே கொஞ்சம் கிளறி விடுறதானே. இல்ல இதுல சிவில் சமூக செயற்பாட்டாளர் ரஜீவன் கருத்தொண்டு பார்க்க வேண்டி இருக்குது. நேற்றொரு அசம்பாவிதத்தை வைத்து அதை யார் செய்தார்கள் என்று அறியும் முன்பே அப்பாவி மாணவர்களிடையே கலவரத்தை மூட்டவும் தெற்கில் இருக்கும் இனவாதிகளுக்கு தீனி போடவும் கட்டவிழ்த்து விடப்பட்ட போலியான பிரசார நடவடிக்கைகள் பிசுபிசுத்து போயிருக்கு. நம்ம நேற்று சொன்னாம இதே மாதிரி தான் மாவீரர் நாள் வரக்குள்ள பல்கலைக்கழகத்துல கூரைக்குள்ள இருந்து ஆயுதங்கள் எடுத்தது பாருங்க. இப்ப கோட்டாபாய ராஜபக்சவுக்கு தடை உத்தரவு கைது. இப்ப தென்னிலங்கை வந்து நீ கதி கலங்க போகுது, தென்னிலங்கை கதி கலங்க போகுது. இத அறுவடை செய்வாங்கன்னு வடக்கு கிழக்குல மதிலால ஏறி ஓடுனது ஆறுன்றத பிடிச்சா. இப்ப இவங்களுக்கு இந்த இனவாதிகளுக்கு ஃபெயிலியர் ஆகுனது 2 இடம். ஒன்று மாவீரர் நாளும் ஃபெயிலியர், அந்த ஆயுதங்கள் எடுத்தது. இப்படி இவங்களுக்கு எல்லாம் அதுக்கு அவங்க சொன்னவங்க ஞாபகம் இருக்கா, மாவீரர் நாள் வரக்குள்ள பல்கலைக்கழகத்தில இருந்து ஆயுதங்கள் எடுத்து எவ்வளவு கவனமா இருக்கணும், இதுல எவ்வளவு கவனமா இருக்கணும், இதுல கவனக்குறைவா இருக்கிற ஞாபகம் இருக்கா சார்? அதனாலங்க அனுர இமீடியட்டா ஒரு விஷயம் செய்யணும் என்று சொன்னால் உடனடியா அரச புலனாய்வு, இராணுவ புலனாய்வு, உள்ளக புலனாய்வு, இந்த புலனாய்வு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேணும். இந்த நாட்டை இப்ப பொருளாதார நெருக்கடி என்ற ஒன்றும் இயல்பா வந்துட்டு அந்த நெருக்கடியையும் சேர்த்து நாட்டை அடிச்சு துவைக்கிறதுக்கு எதிர்கட்சி தயாராயிட்டு பாருங்க. நாமல் ராஜபக்ச வந்து ஊழலை பற்றி கதைக்குது.
விளங்குதா? ஆமா, அங்கல அதுதான். திருச்சேரி வீர வந்து என்னட்ட நாட்டை தாடாப்பான்னு கேக்குறான். அது பின்னுக்கு போறவங்களும் அடுத்த ஜனாதிபதி வரத்தான், அடுத்த ஜனாதிபதி வரத்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போறாங்க. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. இப்ப இதெல்லாம் ஒரு இந்த அறிகுறி நல்லா இல்ல. அது மட்டும் இல்ல, யாழ் பல்கலைக்கழகத்துல அந்த வெசாக்கூடு சம்பந்தமா பதிவு பண்ணவர் சர்வஜன பலவேகை கட்சி அருண் சித்தார், நாங்க நேற்றே சொல்லிட்டோம். என்ன சொல்றாரு? பௌத்த மாணவர்களால் கட்டப்பட்ட வெசாக்கூடு உடைக்கப்பட்டது அப்படின்னோடனே அதையும் சிங்களத்துல எழுதி போட்டா இங்க இருக்கவங்க குழம்புவாங்களா இல்லையா? அதுதான் இவங்களுக்கு தேவை இருக்கு. அதுக்கேத்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ரைட், பார்ப்போம். எல்லாம் இயற்கை பார்த்துக்கிட்டு இருக்கப்பா, இயற்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இயற்கை இதுக்கெல்லாம் தகுந்த பாடம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டான். ஆனா அதே மாதிரி கோட்டாபய ராஜபக்ச சம்பந்தமா இன்னைக்கு இப்ப வந்துருச்சுட்டானே, தவத் சந்த பத்தி பழையாக்கப்படுகிற மாதிரி தான் இந்த கதை இருக்கு. வந்தோடனே வெளியே வந்துட்டான்டா கால அந்த மாதிரி சரத் வீரசேகர வந்து என்ன சொல்றாரு இன்னைக்கு, நான் அதை நினைச்சேன் இந்த மனுஷன் எப்படி வரும் வந்து கோட்டாபய ராஜபக்சவை ஈஸ்டர் தாக்குதல் இந்த விவகாரத்திலே சிக்க வைக்க பார்க்கிறார்கள். එතකොට මේ CID කරන්න හදන්නේ මේ පාස්කු පහරය ගෝඨාභය බලයට ගේන්න කරපු දේශපාලන කුමන්ත්‍රණයක් කියලා පෙන්වන්න හදන නින්දිත වෑයමක් හැටියට තමයි අපි මේක දකින්නේ. அப்படின்னு அப்பாவி, ஐயோ பாவம், இல்ல. ஒண்ணும் தெரியாது. இல்ல இல்ல அவர் சொன்ன சரிதானே, சிக்க வைக்க பார்க்கிறார்கள், சரியான இடத்துக்கு வந்து விட்டார்கள். வந்து விட்டார்கள். எனவே இவரை கைது செய்யுங்கள் யுவரானர் என்றார் அவர். ஆனா உண்மைக்குமே இதுல இன்னொரு கிரெடிட்ஸ் நாங்க கொடுத்தே ஆகணும் உதயகம்மன் பிள்ளைக்கு. ஏன்னா உதயகம்மன் பிள்ளை எப்பயே சொல்லிட்டாரு, என்ன சொன்னாரு, நான் ஏற்கனவே சுரேஷ் பிள்ளையான உள்ளுக்கு பிடிச்சோன்னு நான் சுரேஷ் தலைவை அழைச்சி சொன்னேன், அடுத்து நீதான், உனக்கு அப்புறம் கோட்டாபய ராஜபக்ச தானே, அது சொன்ன மாதிரியே நடந்துகிட்டு இருக்கு. நான் உதயகம்மன் பிள்ளை இதுல கடைசியா கைது செய்யப்பட போறால் உதயகம்பம் பிள்ளை. உதயகம்மன் பிள்ளை தான் இருக்கும். முக்கியமான புள்ளியெல்லாம் பிடிச்சிட்டு வா, நீ ரொம்ப துள்ளிக்கிட்டு இருந்தா உள்ள வா அப்படிங்கிற மாதிரி சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னொன்று பாத்தீங்களா, சொன்னீங்க தானே, பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில தான் இப்போ இந்த விஷயங்களையும் பார்க்கணும் அப்படின்னு நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. உண்மைக்குமே பொருளாதார நெருக்கடி பத்தி நாங்க நம்ம கடந்த நிகழ்ச்சிகள்ல நிறைய விஷயம் பேசியிருப்போம். நீங்களே நிறைய நிகழ்ச்சி சொன்னீங்க, டாலர் ஏறுது ஏன் குறையுதுன்னு நாங்க கலந்து பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு இப்ப நாங்க நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்யறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல சிபிசி தலைவர் ஒரு பிரஸ் மீட் ஒன்று செஞ்சிருக்காரு. அந்த வீடியோ இப்பதான் எனக்கு கிடைச்சிச்சு. நாங்க சேர்த்துக்கும் போது கொஞ்சம் ஹைலைட்டை பார்த்துட்டு வந்து அவர் சொல்றாரு, ஏப்ரல் மாசத்துல 11 எரிபொருள் கப்பல் அதிக விலையில தான் இங்க இலங்கைக்கு வர வைக்கப்பட்டிருக்கு. அதிக டாலர், ரைட், பெருமதியில டாலர் அதிகமான பெருமதியில தான் கப்பல்களை வாங்கியிருக்காங்க, எரிபொருள் கப்பல்கள். இப்ப இதன் காரணமா இங்க இருக்க டாலரை கொடுத்து நாங்க அதிக விலையில பெட்ரோலை வாங்கியிருக்கோம், பெட்ரோல் டீசல் எல்லாமே எரிபொருளை வாங்கியிருக்கோம். இதுல தான் ஏற்பட்டிருக்காம இந்த டாலர் ஏற்ற இறக்கம் வந்து இதுல தான் தாக்கம் செலுத்தி இருக்கு அப்படின்னு சிபிசி தலைவர் சொல்றாரு. அதே மாதிரி மின்சாரம் சில பேர் சொல்றாங்க, அப்ப சொன்னாங்க தானே, நிலக்கரி தரமற்ற நிலக்கரியை கொண்டு வந்தனால தான் நாட்டுல பிரச்சனை அப்படின்னு. அப்ப அவருக்கு அதுக்கும் காரணம் சொல்றாரு. முன்னுக்கு அப்படின்னா அடுத்த வருகின்ற மாதங்கள்ல வந்து இது சரி செய்யப்படலாம் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை கொடுத்திருக்காரு. அவர் அப்படி சொல்லி வாய மூடல. அதுக்குள்ள ஒரு நியூஸ் என்னன்னு சொன்னா, இலங்கை உட்பட 60 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% முதல் 12.5% வரையிலான கூடுதல் இறக்குமதி வரிகளை விதிக்க அமெரிக்க நிர்வாகம் பரிந்துரைத்துள்ளதுன்னு ஒரு ஷாக்கிங் நியூஸ். அதிர்ச்சி மேல அதிர்ச்சி. இது வந்து டெல்சான் எனக்கு தெரியல. இப்ப அமெரிக்கா என்ன டிசைன்ல இது, அமெரிக்கா இந்த உலகத்தை ஒட்டுமொத்தமா குழப்பி கொண்டிருக்கிற அமெரிக்காண்ட மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். இப்ப ஏற்கனவே பொருளாதார ரீதியா இப்படி ஒரு நெருக்கடி, அதுக்குள்ள இப்படியும் ஒரு வரிகள் இப்படி செய்யப்படும் அப்படி இருக்கு. இலங்கையில் உற்பத்தி பொருள் எல்லாம் ஆடை தான் பெருசா போறது, ஆடை தேயில தான் வெளியில போறது. அதுகளுக்கு இவ்வளவு வரின்னா இப்ப எங்க லாபம் பாருதுங்களுக்கு. அது இன்னும் தலையிடிய கூட்ட போற மாதிரி தான் தெரியுது. இதுல இன்னும் கூட ஒர்க் பண்ணவனும் இதுல எப்படி ஒர்க் பண்ண போறாங்கன்னு தெரியல. என்னடா இதுல ஒரு பெரிய பிளானோட ஒர்க் பண்ணலன்னா இந்த அமெரிக்கா இது ஒரு விளையாட்டாவே எடுத்துக்கொண்டது அமெரிக்கா. இப்போதைய அப்டேட் படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்வனவு விலை 328 ரூபாய், அதன் விற்பனை விலை 337 ரூபாய். இன்னும் அப்படி போயிருக்காரு. நாளைக்கு இதைத்தானே போன கிழமை இருந்து தலையில் அடிச்சு கொண்டு சொல்றேன். போன கிழமை இருந்து இதுதானே சொல்லி கொண்டிருக்கிறேன். நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும், ஜனாதிபதி பதவி விலகாவடியில் போராட்டம் படிக்கும். இந்த அரகல அந்த குட்டியாராய்ச்சி ஒன்று தெரியுதானே, குத்தீகரணம் அடிச்சு கொண்டு குட்டியாராய்ச்சி இப்ப அரகலை தொடங்க போதும். அவர் அரகலை தொடங்குவார். அவர் சொல்றாரு தானே, நாமல் ராஜபக்சன் ஜனாதிபதி அந்த சைடு அப்படி கத்திக்கிட்டு போதான் இருக்கு.
இல்ல என்ன தெரியாது டெல்சன். அதாவது நாட்டுல ஒரு இன்னும் ஒரு ஆள் ஆட்சிக்கு வந்தா கூட இதுவும் செய்யல. அது இருக்கிற ஆக்களை வச்சு கொண்டு ஏதாவது சேவ் பண்ணிட்டு போக வேண்டிய பெச் பண்ணி கொண்டு போகலையே. புதுசா வந்து ஒன்றும் செய்யலாது. புதுசா வந்தா இன்னும் இன்னும் கள்ளம் தான் உருவாகும். அதான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிடுவோம்னா, இலங்கையின் கடன் 100.35 பில்லியன் இருந்து 98.96 பில்லியன் குறைந்துள்ளது. நல்ல செய்தி. ஆனா கடன் சுமை வந்து குறைஞ்சிருக்கு. 100ல இருந்து 98க்கு வந்திருக்கு. ரெண்டு 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 அப்படி குறைஞ்சிருக்கு. பெர்சன்டேஜ் குறைஞ்சாலும் டெல்சன் இப்ப மற்ற பக்கத்தால வர பாதிப்புகள் வந்து கடன் சுமை இன்னும் அதிகரிக்க தருகிறது. ம். ரணிலை ஜனாதிபதியாக்கி சஜித்தை பிரதமராக்கி திலித் நாமலுக்கு அமைச்சை கொடுத்து நாட்டை செய்ய விட வேண்டும். அதன் பிறகு ஜனாதிபதி தேர்தலுக்கு போகும். சம்பந்த பத்திரம் சொல்லியிருக்காரு. சம்பந்த பத்திர தேரர். அப்படின்னா அந்த நாட்டை நாட்டை என்ன செய்யுங்கன்னு சொன்னால் 4 பக்கத்துலயும் வைக்கோல போட்டுட்டு அந்த நாட்டுக்கு நெருப்பு வச்சு விட்டுரும். அவர் ரணில் விக்ரமசிங்கே பார்க்க போயிருக்காரு. பார்க்க போன இடத்துல தான் அதை பார்த்துட்டு வந்து இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. விமல் வீரவன் சொல்றாரு, இன்னைக்கு அவர் ஒரு பிரஸ் மீட்டை தனியா வச்சு அவரும் கதைச்சிருக்காரு. அவர் சொல்றாரு, ரணில் போன பயணத்துல ரணில் என்ன போன IMF அவர் தானே ஆரம்பிச்சார். IMF போறதுக்கு இப்ப அந்த பயணத்தையே அனுரவோ சஜித்தோ நாமலோ திலித்தோ இப்படியே போனா sorry.com தான் ஒன்னும் செஞ்சிக்க முடியாது அப்படின்னு IMF-க்கு எதிர்ப்பு தெரிவிச்சு விமல் பேசியிருக்காரு. නිසැකවම මේ පාරේ නෙවෙයි. මුල්‍ය අරමුදල මත තීරණය වෙන ගමනක යන්නේ නැත. උපාය මාර්ගිකව බ්‍රික්ස් හවුල සමග හිටගනු ඇත. බය නැතුව චීනය රුසියාව ඉන්දියාව ඉන්නේ කඳවුරත් එක්ක හිටගෙන මේ රටේ ණයබර ඔවුන්ගේ මේ සහයෝගයෙන් කළමනාකරණය කරගනිමින් වෙනස් මගකට නව උපාය මාර්ගික මගකට මේ රට හරවනවා. ඒක කරන්න විතරයි මේ රටට නායකයෙක් ඕනේ. මේ පාරෙම යන්න රනිල් ආවා, අනුර ආවා, හෙට සජිත් ආවා, නාමල් ආවා, මොකා ආවත් යන්නේ මේ පාරේ නම් sorry.com. இப்ப எங்க போறதா? அவர்கிட்ட போறதா? அவரை கூட்டு வந்து எங்கேயாச்சும் எங்க ஐயா போறது? எங்க போறது? ஓடுவோமா? ஓடி போயிட்டு பூ வைக்க போயிட்டு விழுகுவோமா அப்படின்னு தான் கேட்கணும். முதல் அனுரவுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு டெல்சான். இந்த களவெடுத்த பணங்களை நான் லிஸ்ட் அவுட் பண்ணி அவ்வளவுத்தையும் தாங்க, அல்லது களவெடுத்த முழு பேருக்கும் கடூழிய சிறை தண்டனை ஒன்று போட்டா வேலை முடிஞ்சு. அது சரி. இலங்கையில களவெடுத்தவனுக்கு கடூழிய சிறை தண்டனை என்ற ஒரு சட்டம் பெறமண்டா எல்லாம் முடிஞ்சு. நாங்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். நாங்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். பல விஷயங்கள் இப்படி கடுமையாக்குங்க சட்டத்தை, இவங்களுக்கெல்லாம் ஆக்ஷனை குயிக் எடுங்க அப்படின்னு நாங்களும் அடுத்தடுத்து சொல்றோம். எங்க இன்னும் அடுத்தடுத்து மெதுவா தான் மற்றது போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு விடயம் பாத்தீங்களா டெல்சான்? இந்த மகா சங்கத்தினரை ஆயர்கள் சந்திச்சிருக்காங்க. 4 ஆயர்கள். ம், ம், ம். புகைப்படம் பார்த்திருப்பீங்க. ஆமா. மத தலைவர்கள் தான். அவர்களுக்கும் இணைய இவர்கள் உட்காரலாம் அல்லது அமர விடலாம், அமர்ந்திருக்கலாம். அதனால அவங்க எழும்பி சல்யூட் அடிக்கிறாங்க. மரியாதை நிமித்தமா அவங்க அப்படி நின்றுகிட்டு இருந்திருக்காங்க. மரியாதைன்றால் இவங்களும் இவங்களாரு பௌத்த மத தலைவர்களுக்கு இணையானதானே கிறிஸ்தவ மதத்தை. அது இந்து மத தலைவராக இருக்கலாம், இஸ்லாம் மத தலைவராக இருக்கலாம். ம். மத தலைவர்கள் என்ன வந்து அவங்க சமம் தானே. நீங்க அல்லது இவங்க இருக்கவனும் நீங்க ஒண்ணு தேசிய கீதத்துக்கே எழும்ப மாட்டாங்க. நீங்க வேற. தேசிய கீதம் போனாலும் அவங்க எழுப்ப மாட்டாங்க. ஏன்னா அதான் அது நம்ம கடந்த காலங்களை பேசியிருப்போம். சட்டத்துக்கு மேல மதம் அப்படிங்கிறது ஒண்ணு இங்க இருக்கு. இல்லாம இல்ல. அதெல்லாம் எப்படி பாத்துக்கலாம்னா அந்த மாதிரி ஒரு தேசிய நிகழ்வுனாலும் தேசிய கீதம் போனா நாங்க உட்கார்ந்து தான் இருப்போம். அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா சட்டத்துக்கு மேல மதம் ம். செய்யறது முழுக்க கீழே என்ன சொல்ற மோசமான வேலை. மோசமான வேலை. கடைசியில அந்த ஞானசாரத்தை எப்படி போட்டுக்கிட்டு காட்டினாரு, இப்படி துணியை மேலால போட்டுக்கிட்டு, அப்படிதான் அந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த நேத்து ஒரு தேரரை பிடிச்சிருக்காங்க. இந்த நாளும் தேரரை பத்தி பேச்சு வேலை இல்லை, என்னத்தான் செய்ய. ஒரு சிறுவன் சிறு பிக்குவ வந்து தொடர்ந்து துஷ்பிரயோகம் பண்ணது. ஐயோ, ஒரு சிறுவன் பிக்குவ வந்து துஷ்பிரயோகம் பண்ண தேரரை ஒளிஞ்சிருந்திருக்காப்புல மனுஷன். அப்ப இன்னைக்கு தான் பிடிச்சிருக்காங்க. என்னடா எந்த நாளும் இந்த தேரர் மாதிரி கண்டென்ட் கொடுத்தா நம்ம என்னத்தான் செய்யறது? எங்களுக்கும் ஒரு மாதிரி பாவமா இருக்கு. பாவத்தை நாங்களே தேடிக்கிறோம். என்னத்தான் செய்ய இதுகளை பேச்சு. அவங்க பாவம் செய்யறாங்க, இதை பேசி பேசி நாம நம்ம பாவத்தை தேடிக்கிறோம். நிறுத்துகளா சாவிகளா, போதுண்டா. ஆளாளுக்கு அடிச்சு காட்டினா எப்படிடா? ஐயோ ஐயோ சாமி, ஐயோ சாமிதான். என்னத்த சொல்ல. நாடு எங்க ஆனா உண்மைக்குமே
பாருங்க இப்ப இன்னாத்துல என்ன பின்னணி என்னங்கிறது விளங்குது இல்ல. இனவாத ரீதியான பிரச்சனைகள், இனவாத ரீதியான கருத்து இல்ல எல்லாமே இப்ப அதிகமா இருக்கு. கடந்த இல்ல காலங்களை எங்கேயோ விட கூடயா இருக்கு. கன கன முயற்சி எடுபடுது. ஆனா ஆஹ் இவங்களுக்கு டிரைவரா ஃபெயிலியர் ஆகி கொண்டிருக்குது. ஆனா ஆமா, உடனடியா ஸ்டார்ட் பண்றாங்க, இன்டெலிஜென்ட் ஐப்ல போகுது, அப்புறம் அது ஃபெயில்ல முடியுது. ஃபெயில்ல தான் ஆனா முடியணும். உடனடியா இவர் அனுர வந்து பாதுகாப்பு தரப்பு உஷார்படுத்தி புலனாய்வு தரப்பு உஷார்படுத்தணும்னு சொன்னால் அல்லது எங்கேயா ஒரு இவங்க அதுல கைவந்த இவங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதுல. ம். அதுல நாங்க கவனமா கையாளணும் சார், இல்லாட்டி ஒரு பெரிய நேத்துலாம் உண்மைக்குமே எனக்கு உண்மைக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா வந்த வீடியோலாம் பார்க்கும்போது தெமல்ல ஜனதாவை வெசாக்குடுவ கெடுவா அப்படின்னா எப்படி இருக்கும்? என்னடா ஏய், ஒரு 4000 செலவழிச்சு நானே எங்க வீட்டுல வெசாக்குடு போட்டேன்டா. அப்ப நானும் ஜெமல ஜனதா தான். அப்ப எனக்கு அப்ப ஒரு ஆர்வம் வரணும். அது எப்படி நீ சொல்லுவ தெமல ஜனதாவை அது வெசாக்குடு உடைச்சாங்கன்னு? நான் தான் நேற்று நியூஸ் இன்சைட்ல அதை தான் பேசினேன். உண்மைக்குமே அவ்வளோ எனக்குள்ள ஒரு ஆவேசம் வந்துச்சு. எனக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் நாங்க ஒரு ஊடகத்துல வந்து பதிவு பண்ண முடியாது. இருப்பினும் இந்த மாதிரியான விஷயங்கள்னா பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் அந்த வெசாக்கூட உடைச்ச மாதிரி கொண்டு வந்து விட்டுட்டானுங்க. இலங்கையில டெல்சான் இப்ப இருக்கிற சூழ்நிலை வந்து எல்லாரும் ஏதோ ஒரு வகையில என்ன சொல்ற அவங்களுக்குள்ள ஒரு பண்பா பாசமா வழங்கி கொண்டிருக்கிறாங்க. இப்ப டெல்சான் உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன், நான் சொல்லல, கரீன் பெர்னாண்டோ சொன்னது. ஆட்சியை பிடிக்கிறதுக்கு நாட்டுல குண்டு வச்ச ஒரு கேவலமானவங்க எல்லாம் இந்த எதிர்கட்சியில இருக்கிறவங்க. அவங்களுக்கு இப்ப இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு எதையும் செய்யறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஆனா அனுர விழிப்பாக இருக்க வேண்டும். அனுர விழிப்பா இருக்கலன்னு சொன்னால் அனுராவோட தலையிலே இவங்க மண்ணளி போடுவாங்க. ஏன்னா இவங்க டெல்சான் 2009 ஒரு இனம் அழியக்குள்ள அல்லது ஒரு இனம் ரத்தத்தோட ஓடக்குள்ள பால் சோறு கொடுத்தவங்க ஐயா. இவங்களுக்கு என்ன சொல்ற சுகபோகம் தான் முக்கியம். உண்மைதான். அதனால எதையும் செய்ய துணிபவர்கள் தான் இவங்க. படிக்கிறது தேவாரம், இடிக்கிறது சிவன் கோயில்ன்ற மாதிரி தான். என்ன சொல்ற ஒவ்வொரு பூரணைக்கும் பிரித்தோதி நூல் கட்டி இது கொடுக்கு தாரம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா செய்யறவங்களுக்கு அநியாயம். உண்மையான கதை. ஆனா இதுல இப்ப இதுல இவங்களுக்கு எனக்கு தெரியாது, கொஞ்சம் கவனமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்றால் நிலைமை மோசம். இப்ப நான் சொல்லட்டா டெல்சான், நாட்டுல சட்டம் ஒழுங்க சீர்குலைக்கிறேன் பிமல் வீரவன்ச, உதய கம்பன்பில, மற்றது சரத் வீரசேகர, அங்கால அப்படி ஒரு என்ன சொல்ற திஸ்ஸ குட்டியாராச்சு, இப்படி ஒரு 5-6 பேரை சட்டம் ஒழுங்கு சீர்குலைறதுக்கு காரணம் உண்டு வழக்குல நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தி ஓன் பண்ணுவோம். அப்படி என்ன இந்த நாடு உருப்படும். இப்ப சரத் வீரசேகரையோ எல்லாம் கால வரையறைட்டு சிறையில தள்ளும். இன்னொருத்தர் இன்னைக்கு சொன்னாரு, பிரசன்ன ரணவீர யாரு, மிளகாத்தூள் கொச்சிக்காத்தூள் பார்லிமெண்ட்ல பேசினாரு பிரசன்ன ரணவீர. அவருக்கெல்லாம் வடிவா வழக்கு போடலாம் நாடாளுமன்றத்துல. ஒரு மக்கள் ரமான்பா புது வழக்கு இப்ப பாருங்க, ரசரீர வழக்க திரும்ப எடுத்திருக்காங்க, திரை சரி மோசடி. அது மாதிரி இவங்க இப்ப இந்த கவர்மெண்ட் இப்ப நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன், இன்னொரு ஒப்புடு சொல்றேன். இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வழக்கு போட்டு அதுல இருக்கிற சண்டு நொண்டுகள் எல்லாம் கொண்டு சிறையில தள்ளல் என்றால் விஜய் ராட்சியும் கண்ணாலைக்கு நீடிக்காது தமிழகத்துல. அது மாதிரி இங்க அனுரவம் வந்து கவனமா இருக்கிற முழு அள்ளி கொண்டு ஒரு ஜெயில போடுறாங்க. அங்க கூட்டம் வைங்கிட்டு வெளியில இருந்து கதைக்காம எல்லாரையும் கொண்டு தள்ளலன்னு சொன்னால் இங்க உருப்படாது. ஏனென்றால் இவங்கள் இதுலயே பழக்கப்பட்டவங்க. இன்னைக்கு பிரசன்ன ரணவீர சொல்லியிருக்காரு, 2029க்கு முன்பதாகவே ஜனாதிபதியாக நாமல் ராஜபக்சவை தெரிந்தெடுக்க சிங்கள பௌத்த மக்கள் தயாராகி விட்டார்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. என்ன துணிவண்டு பாருங்க. இப்ப இதுலயே விளங்குது எங்கேயோ இவங்க கிள்ளியோட பாக்குறாங்க. இல்ல இவங்க ரெடி ஆயிட்டாங்க, இனவாதம் தான். அவங்க தயாராயிட்டாங்க டெல்சான். அவங்க கிளியரா என்ன சொல்றாங்க, அவங்க பக்கா பிளான் போட்டுட்டாங்க. ஜோன்சன் எல்லாம் பாருங்க அப்படி. ஜோன்சன் அந்த ஜெயில போடுற ஜோன்சன். இப்ப நீங்க அப்புறம் யோசிப்பீங்க, நீங்க வந்த அப்புறம் எங்களை போடுறேன்னு யோசிங்க. போடுங்கடா. ஓகே டெல்சான், நல்லபடியா போயிட்டு வாங்க. நாளை சந்திப்போம். நாளைக்கும் இன்னும் புதிய விடயங்களோட பேசலாம், சந்திப்போம். கருத்துக்களை எழுதுங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.